ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி குறைவான செலவில், அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பொருள் வச்சு பேக்கரியில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான பர்ஃபி ரெசிபி பண்ண போகிறோம். நான் சொல்ல போகிற பொருள் உங்கள் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி, நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க. அந்த அரிசி சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம பொரி அரிசிக்கு வறுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் வருங்க. ரொம்ப நேரம் வறுத்துற வேணாம். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. நம்ம இதை போட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா அந்த அரிசி ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கு எதுக்கு நம்ம அரிசி மாவே யூஸ் பண்ணிடலாமே, எதுக்காக அரிசியை யூஸ் பண்ணுறோம்னு நீங்கள் கேட்கலாம். பட் இந்த ரெசிபிக்கு அரிசியை வறுத்து பண்ணால் தான் பெர்ஃபெக்டான பர்ஃபி கிடைக்கும். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து நான் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதையும் நல்லா அரைச்சாச்சு. 1 கப் அரிசிக்கு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு கரெக்டாக இருக்கும். இப்போது 4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா சூடுபடுத்திக்கிறலாம். நீங்கள் 4 கப் அளவுக்கும் பால் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் 3 கப் அளவுக்கு பால், 1 கப் தண்ணி, இந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு விருப்பமானது மாதிரி. இது நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா நீங்கள் இந்த அரிசி மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வேகமாக மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா அது கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அதனால் டக்குன்னு வேகமாக கிண்ட ஆரம்பிச்சிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் போட்டுறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் வைஸாக போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. அரிசி மாவு போட்டு கலந்ததுக்கு அப்புறமா நம்ம இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல கடலைப்பருப்பு, அதையும் நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கலக்க ஆரம்பித்து ஒரு 3 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நல்லா கட்டிப்பட ஆரம்பிக்கும். இதை இன்னும் நல்லா கெட்டியாகணும். இந்த தண்ணியெலாம் வற்றிட்டு நல்லா கெட்டியாகணும். இப்போ இது கூட 2 பிஞ்ச் அளவுக்கு எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு கலர் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இது முற்றிலும் ஆப்ஷனல். நீங்கள் ஒயிட் கலர் பர்ஃபியாக கூட செய்யலாம். நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் பர்ஃபி செய்ய போகிறேன். ஸோ அதனால் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் நம்ம சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லாவே கெட்டியாயிருச்சு. இதில் நம்ம 1 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப லிமிட்டான சீனி. உங்களுக்கு நல்லா தித்திப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2.5 கப் அளவு சீனி வரைக்கும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சீனி நல்லா கரையிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீனி கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா பட்டர், எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கிறலாம், இல்லை எண்ணெய் கூட சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம நிறைய நெய் சேர்க்கறதுனால இந்த பர்ஃபி ரொம்ப சாஃப்டாக வாயில் வச்சதுமே கரையிறது மாதிரி இருக்கும். ஒரு வகையில் இது கொஞ்சம் மைசூர் பாக் மாதிரியும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துகிட்டே இருந்தேன். எவ்வளோ கட்டியாயிடுச்சு. நம்ம ஊற்றின பால்லாம் நல்லா வத்திருச்சு. இது கிண்டும் போதே அவ்வளோ ஒரு வாசனை வரும். நீங்கள் இது கூட ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு நெய் தடவின பிளேட் இல்லைன்னா பட்டர் ஷீட்டில் நம்ம மாற்றிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பட்டர் ஷீட்டில் மாற்றி இந்த மாதிரி லெவல் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு ட்ரே, பிளேட்டு எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அவங்கவுங்க விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி. இந்த மாதிரி 4 பக்கமும் நம்ம தட்டி விட்டுக்கலாம். மேலே நல்லா சமப்படுத்திக்கோங்க. இது நம்ம நிறையா நெய் சேர்த்துருக்கிறது அப்படின்றனால நம்ம சமப்படுத்தும் போது கையிலலாம் ஒட்டாது, அந்த கரண்டிலலாம் ஒட்டாது. ரொம்பவே நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் நல்லா காயட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா காஞ்சிருச்சு. நான் ஓரங்களையெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ நம்ம இதை பீசஸ் போட ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பீசஸ் போட்டுக்கிறலாம். நான் இன்றைக்கி ஒரு நீல வாக்கில் கட்டமாக கட் பண்ணுறேன். நீங்கள் கட்டமாக கட் பண்ணலாம், இல்லை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணலாம். உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு நீங்கள் பண்ணிக்கலாம். இதே போல் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு குறுக்க நம்ம கட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி குறுக்க நம்ம கட் பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்குமே அவ்வளோ ஈஸியாக வரும். சில பர்ஃபிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு கட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் அது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக வரும். அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் பிகினர்ஸ் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். டேஸ்ட் நீங்கள் அரிசி மாவும் அந்த சன்னா தாலும் வச்சு தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம 1 கப் அரிசி மாவு 1/4 கப் கடலை மாவு தான் போட்டோம். ஆனால் எவ்வளோ பர்ஃபி கிடச்சிருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பர்ஃபி ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபியோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக சிரிச்சிட்டே இருங்க. தேங்க்யூ, பாய்.